புதுக்கோட்டை செய்தியாளர் சிவசக்திவேல் உண்ணாவிரத களத்தில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்த கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். சிவசக்திவேல், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு ஏராளமான இளைஞர்கள் பொதுமக்கள் கூடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த போராட்டமும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்றே ஒரு உணர்ச்சிமயமான ஒரு போராட்டமா இருக்கிறதையும் நம்மால் அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. அந்த உள்ளூர் மக்களை தவிர இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அங்கு வரக்கூடிய இளைஞர்கள் இந்த நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு என்ன விதமா தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க? அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஊர் மக்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றியை கண்ட புதுக்கோட்டை உரிமை மீட்பு குழுவினர், அப்புறம் சமூக வலைத்தளங்களில் ஒன்று கூடிய இளைஞர் பட்டாளத்தினர் தன்னெழுச்சியுடன் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. புதுக்கோட்டை திலகர் திடலில் நடந்து வரக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவிகள், விவசாய சங்கத்தினர், பல்வேறு சமூக அமைப்பாளர்கள், அதேபோல் வர்த்தக சங்கத்தினர், வணிக சங்கத்தினர், பல்வேறு கட்சி பாகுபாடற்று எல்லாருமே இந்த களத்தில் இறங்கி அவங்க தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதை காண முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் மண்ணை மலட்டாக்கும், நாட்டை சுடுகாடாக்கும் அப்படிங்கிறதை வலியுறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த உண்ணாவிரத போராட்டம் காலை 7 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த நேரம் வந்து 9 மணியாக இருந்தாலும், ஆனால் 7 மணிக்கு இவங்க வந்து இங்கே குவிய தொடங்கிட்டாங்க. அதன்படி தொடர்ந்து இளைஞர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்காங்க. இப்போது ஒரு பெண்மணி இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இந்த போராட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எதனால் இந்த போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்கள் என்ன வலிமையோடு ஈடுபட்டீங்க? நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். தேசிய மக்கள் சக்தி கட்சியோட மாநில தலைவியாக இருக்கிறேன். இந்த போராட்டம் வந்துட்டு மத்திய அரசு மாநில அரசையும் வந்து இந்த போராட்டம் ரொம்ப நான் கண்டிக்கிறேன். ஏன்னா மத்திய அரசு வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு செயல்பாடுகள் கொண்டுட்டு வரதான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம மாநில அரசு வந்து அதில் ஸ்டெடியாக இருக்கணும். எங்கள் மாநிலத்துக்கு இது வந்து சரி வராது, எங்கள் மாநில மக்களுக்கு வந்து இதுக்கு எங்கள் மாநிலத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயம் இது, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு ஒத்து ஊதும் போது வந்துட்டு மக்கள் நம்ம இவ்வளோ போராட்டத்துக்கான வழிமுறையை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது தேவையில்லாத ஒரு விஷயம்தான் இது. ஆனால் அது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த போராட்டத்துக்கு நம்ம இறங்கியிருக்க வேண்டிய வாய்ப்பே கிடையாது. ஏன் அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் எடுத்தாங்க அப்படின்னா வந்து தமிழக? ஓகே, இப்போ இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாக இருக்கட்டும், மத்திய அரசு கொண்டு வந்த திட்டமானது மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அழுத்தம் கொடுத்திருந்தால் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு இருந்திருக்காது. இருப்பினும் இன்று வரை அழுத்தம் கொடுக்கவில்லை. நாளை தமிழக முதல்வர் பாரத பிரதமரை சந்திக்க இருக்கின்றார். அதன் மூலம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி தமிழரசு, வாகன பேரணி, உண்ணாவிரத போராட்டம் என பல்வேறு வடிவங்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே அந்த இடத்தில் குவிந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வந்த வண்ணம் இருக்கின்றனர்.